கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வழியாக உங்களை இயேசுவின் நாமத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கு. உங்களுக்கு ஒரு கதையோடு கூட அல்லது உண்மையாக நடந்த நிகழ்ச்சியோடு கூட உங்களோட இந்த வசனத்தை நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மொயானோ என்ற ஒரு வாலிபன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தன்னுடைய 20 வயதா இருக்கும் பொழுது என்ன செய்யணும், சொந்த ஊரான ஸ்பெயின்ல இருந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அமெரிக்க தேசத்துக்கு போகிறாரு. ஏன்னு சொன்னா, அவர் படித்து தன்னுடைய படிப்பை ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அங்க விமான பயிற்சிக்கான அந்த படிப்புக்காக என்ன செய்யறாருன்னா அமெரிக்க தேசம் போகிறாரு. அப்படி அங்க போய் என்ன செய்யறாருன்னா, அங்க பெற்றோர்களாக விட்டு தனியா தங்கி படிக்கிற காலகட்டங்கள்ல என்ன செய்யறாரு, ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்து அவருடைய படிப்பை என்ன செய்யறாரு, அவர் முடிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அந்த பயிற்சி நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் சென்ற விமானம் அப்படி என்ன ஆச்சுன்னா பழுதடைஞ்சிச்சு. கடைசியா அவங்களுக்கு வந்து என்னது கடைசி ட்ரிப் அதை போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னது கிராஜுவேஷன். அப்போ பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரீமோட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், பெரிய அதிர்ச்சி. அந்த அவர் போன சின்ன அந்த விமானம் என்ன ஆச்சு, பழுதடைஞ்சு. அவருக்கு டீச் பண்ண அந்த வாத்தியார், அவரோட கூட 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதில் போனவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த விமானம் கடல்ல விழுந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. இந்த செய்தி நினைச்சு பாருங்க, பிள்ளையுடைய கிராஜுவேஷனுக்காக வரணும் அப்படின்னு காத்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு இந்த செய்தி போனதும் பெரிய அதிர்ச்சி. கண்டிப்பா யாராலுமே இதை தாங்க முடியாது, பெரிய அதிர்ச்சி. அப்போ அவங்க இப்போ உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்ஃபார்ம் பண்ணினவங்க என்ன சொல்லுவாங்க, வந்து உங்களுடைய பிள்ளைகளோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குது, ஏன்னா அவங்க தங்கியிருந்த இடத்துல இருக்கும், அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அந்த வாலிப வயதுல தான் என்ன செஞ்சாங்க, எங்களெல்லாம் விட்டு தூரமா போய் படிக்க போனா அங்க எப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா, அவன் இங்க இருந்த வரைக்கும் அவன் கிறிஸ்துவ கல்லூரியில கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தாலுமே கூட அதிகமான ஈடுபாடு எங்க வச்சதில்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக அவன் ஈடுபட்டதில்லை. அந்த வாழ்க்கை அங்கே போய் எப்படி இருந்தான்னு எங்களுக்கு தெரியலையே ஆண்டவரே, அவனுடைய ரட்சிப்பின் காரியங்கள் எப்படி இருக்குது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மனவேதனையோடு அங்கே போகிறாங்க. அப்படி அங்கே போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவனுடைய வேதாகமத்தை எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப அதிர்ச்சி அவங்களுக்கு. எழுந்து போனது மகனா இருந்தா கூட அந்த அதிர்ச்சியில விட வேதாமத்தை பார்த்து இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, வேதாமத்துல பையன் வந்து ஆண்டவரோடு கூட அதிகமான உறவு வச்சிருக்கிறான் அப்படின்றத அதுல பார்த்தாங்களாம். எப்படின்னு சொன்னா, முக்கியமான வசனங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தாப்லையா, எல்லாத்துக்கும் கலர் அடிச்சு வச்சிருந்தாங்க, குறிப்பு எழுதி வச்சிருந்தாங்க, ஆங்காங்கே குறிப்பு எழுதி வச்சிருந்தாங்க. சில இடங்கள்ல என்ன, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க, நாங்க வந்து நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தாள் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அவருடைய உறவை அப்போ அவங்க வந்து பெற்றோருக்கு இழந்து போன மகனை காட்டிலும் அவன் மகனுடைய வாழ்க்கை, அவன் வேதாமத்தை அவன் கையாண்ட விதத்தை பார்த்து அவங்களுக்கு மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்சிச்சு. என் பிள்ளை கண்டிப்பா எங்க இருக்கும், பரலோகத்தின் தேவனோட கூட என்ன செய்யும், அவருடைய வரும்பொழுது சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனதாக ஒரு கதையை வாசித்தேன். ஏன் இந்த கதை அப்படி சொல்றேன்னு சொன்னா, வாலிப வயதுன்றது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையா இருக்காது. அது எப்படி இருக்குமா, அது உலகப்பிரதமாக தான் இருக்கும். நினைச்சு பாருங்க, அவனுடைய ஆசையெல்லாம் ஒரு பெரிய பைலட் ஆகணும், வேற விமானத்துல போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மகன் அது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு நாள் கூட அதற்காக அவன் சொந்தமாக அது இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவனுடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம், நம்ம இதை செஞ்சிடலாம், அதை பண்ணிடுவோம், இன்னும் 5 வருஷத்துல அதை முடிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய நிலைமை எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிரயத்தன செய், உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்றாரு. இங்க தாவீது பக்தன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணும், வசனத்தின் படை தன்னை
காத்து கொள்கிறது. அந்த வாலிபன் எப்படி தன்னை ஆண்டுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டாரோ அதே போல கேட்கிற இந்த காலகட்டங்களில் சாத்தான் அநேக வாலிபர்களை வஞ்சித்து கொண்ட போதைப் பொருட்கள் மூலமாகவும் அநேக தீய பழக்கங்கள் மூலமாகவும் வஞ்சித்து கொண்டிருக்கான். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினருடைய பிள்ளைகள், உடைய நண்பரின் பிள்ளைகள் இப்படி ஒரு பின்வாங்கின நிலை இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அப்படி போற பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியே விட்டு விடுறதில்ல. அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ரொம்பவும் நேசிக்கிறார். எப்படி பாவிகளாகிய உங்களை என்ன நேசிக்கிறாரோ அதே போல பின்வாங்கி போகிற அல்ல தீய பழக்கத்துல இருக்கிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர்களையும் நேசிக்கிறார். அவர்களை மீண்டும் என்ன செய்வார்? கூட்டி சேர்க்க அவர் வல்லவராக. அவரிடத்துல நம்ம வரும் பொழுது, அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, பெற்றோர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பை அவர் என்ன செய்வார்? மீட்டு தருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? வேதம் வாசிக்க சொல்லி கொடுக்கணும். வேதத்தினுடைய வசனங்களை மனப்பாடம் செய்ய நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா அவருடைய தவறுகள் செய்ய போகும்பொழுது என்ன செய்யாது? அவர்களுக்கு அதை உணர்த்தும். இந்த நாளில் ஆண்டவன் உங்களுக்கு, இது வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே தான். நம்ம எதனால் நம்முடைய வழிகளை சுத்தம் பண்ண முடியும்னு சொன்னா அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்கிறதுனால, அவருடைய வசனத்தை நம்ம காத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில அதை பின்பற்றுவோம், அபியாசிப்போம். அப்போ சாத்தான் நம்ம விட்டு அப்புறம் போவதற்கு அது மிகவும் தேவ பலனா இருக்கும். அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள அவரை அனுதினம் என்ன செய்யுங்க? தேடுங்க, அவருடைய வசனத்தை வாசிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை இன்று பதிவு செய்து இன்னொரு நாளை கூட எங்கள் வாழ்நாட்டில் கூட்டி கொடுத்திருக்கீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியமும் சமூகத்துக்கு பிரீதியாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விலக்கி மன்னித்தரலுங்க சாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற வாலிப மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானவர்களை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய ரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மறைச்சு அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக வருத்தப்படுகிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. தேவன் ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கார். ஆவியானவரை கொண்டு அவர்களை மனம் திருமணி கிருபை செய்தலுமாய் கெஞ்சி மன்னார்கள் சாமி. குற்றம், குறைகள், பாவங்கள் மீது எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்தாண்டவரே. இந்த ஊழியத்துக்காக எங்கெல்லாம் பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பிரசங்கித்து கொண்டிருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் பிரசன்னம் விளங்கத்தக்கதாக அநேகருடைய நாமத்தை கேட்டுக்கொண்டு உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், உயிர் கொடுத்த தேவன் இன்னும் மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர் மத்தியெல்லாம் நீங்க இறங்கி அவர்களுக்கு நீரே அவர்களை ஆசீர்வதித்து இப்படி அன்பை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த காணொலி நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறும்படியாக கிருபை செய்யுங்க. அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்து அநேகருக்கு அன்பை தெரிவிக்க நீர் கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அன்பின் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.